மார்னிங். இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி தான் இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. நல்லா இருட்டிட்டு இருந்துச்சு. இப்போ தான் மேகமெல்லாம் அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து ஓடிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சரி, வீடியோ எடிட் பண்ணி பேசுகிறத விட நான் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மழை வராதுன்னு நினைக்கிறேன். வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேகத்தை அப்படியே காற்று கொண்டு போயிருந்தனால எப்பவுமே மழை இருக்க மாட்டேங்குது. எழுந்த உடனே இப்போ இதை தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். இங்கே இதை வந்து எடுத்துகிட்டு வந்து புக் செல்ஃப் ஆக்கிட்டேன். உள்ள லைட்டு எரியுது, ஆனால் இவ்வளோ நேரம் எரிஞ்சிட்ருக்குங்க டி லைட்டு. அப்புறமா நேற்று நைட்டு தான் வந்து மாவு அரைச்சோம். அந்த மாவு இருக்குது கிச்சனெல்லாம் நல்லா புளிச்சிச்சு. மாவு ஃபுல் மாவுமே புளிச்சிச்சு. நான் சாம் கிட்ட சொன்னேன், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சது உள்ளே வச்சுருக்காங்க, அது மட்டும் புளிக்கணும். வேண்டாம் மொத்தமாகவே புளிக்கணுன்ட்டார். மாவு கொஞ்சம் தான் இருக்குது, யூஸ் பண்ணால் காலி ஆகிடுனாரு. பார்த்தா ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறது, இட்லி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி சாமுக்கு லஞ்சு கொண்டு போகிறேன். இட்லி தான் கொண்டு போகிறேன். ஏன்னா மாவு உள்ளே இருக்கா, காலியாக்க முடியாது நம்மளால். இப்போ அம்மாவுக்கு போய் கொண்டு கொடுத்தா அம்மாக்கிட்ட ஃப்ரிட்ஜு இல்லை. அவங்க ஒரேடியாக மாவை வந்து காலியாக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கடையில் வாங்கி கொடுப்போம். ஆனால் போய் 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு. அதனால் இந்த மாவில் வந்து இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி செய்யலாவா இல்லை வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யவா, அதுதான் மண்டையில் ஓடிட்டுருக்கு. எது செய்கிறனோ அதை எடுத்துகிட்டு நான் லஞ்சுக்கு வரேன்ருக்கேன் சாம்கிட்ட. இன்றைக்கி சாமுக்கு அந்த கிளாஸ் வந்து லாஸ்ட் டே, கெமிக்கல் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்காரு 1 வீக்காக. அது லாஸ்ட் டே, இன்றைக்கி முடிஞ்சிடும். ஒரு 2-3 வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. அது சாமி சுத்தமாக டைம் வேணுனால எடிட் பண்ண முடியல. அதனால் மெமரி ஃபுல்லாக இருக்குது. அதனால் அப்படியே தான் எடுத்து வீடியோ போடுற மாதிரி அமையுது. ஏன்னா ஒன்றுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பேசிட்டு ஒரு வீடியோ போடுறது நல்லதில்ல அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் சரி இந்த வீடியோ எடுத்து, எப்போ கட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா செல்லு ரொம்ப அடி வாங்கி போச்சு. அதனால் திடீர்னு கட் ஆச்சுன்னா இது பண்ணாதீங்க, என்னடா காணுன்ட்டு. நானும் துடைக்கணும். இது மேலே எப்படி போட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா. என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டாண்டு இது மாதிரி வாங்கி கொடுத்தா. அதெல்லாம் வச்சு ஆர்கனைசர் பண்ணால் வீடியோ எடுக்கணும்ல. அதனால மெமரி ஃபுல்லாக இருக்கனால என்னால் எடுக்க முடியல. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த டவுல் மாற்றினேன். நம்ம தான் இந்த கிச்சன் டவுலெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு டவுல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வையற்ற இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு இது மாதிரி ஃபாரினர்ஸ் வரும்போது இது மாதிரி டவுலெல்லாம், அந்த துணி, இது மாதிரி மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிக்கணுன்ட்டு. உங்களுக்கும் நான் ஏற்கனவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் திரும்பி என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வந்து போடுறேன். ஒரு அக்கா வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க இன்னும் எனக்கு எதுவுமே ரீப்ளே பண்ணலை. அந்த டவுல்ஸ் எல்லாமே இன்னும் இருக்குது. நேற்று தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். எனக்கு கிச்சன் டவுல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு அடிக்கடி கை துடைக்கலாம் வேணும். இதுக்கு முன்னாடி இந்த டவுல் தான் அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் நான் எப்போமோ வாங்கினதுங்க. எல்லாமே அவங்கக்கிட்ட தான். நல்லாயிருக்கும் இந்த டிசைன் எல்லாம், பிளாக் அண்ட் ஒயிட். இருங்க, நான் இட்லி ஊற்றிட்டு வரேன். குளிச்சுட்டு கிளம்பி போகணும். கொஞ்சம் லாங்கு நம்மளுக்கு இங்கேருந்து எல்லாமே. எனக்கு இன்றைக்கி வேலை இருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னேன்னா, சாம்கிட்ட நான் ஆட்டோ பிடிச்சி தனியாக வந்துடுறேன்ருக்கேன்.
என்னடா இது மத்தியானத்துக்கு இட்லியா அப்படின்னு நினைக்காதீங்க. சோறாக சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு மத்தியானம் எது குத்தாலும் சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா மாவு காலி வேற ஆக்கணும். எப்போ அரைச்சாலும் எப்போமாவது அரைக்கும் போது அம்மாவுக்கும் போய் கொண்டு நாங்கள் கொடுப்போம் மாவை. சாம் போய் கொடுத்துருவாரு. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிற வேலையும் இல்லை நமக்கு. ஜெபம் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து வேறு வீடு வந்து காலி பண்ணுறாங்க. காலி பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீங்கள் வீடு அடிக்கடி காலி பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் ஒரு நல்ல மனசாக இருக்கீங்க. சில பேரெல்லாம் எங்கங்க கொடுத்தனக்காரங்கள நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்கே நம்ம சமுதாயத்தை விட்டு போகுது சொல்லுங்க. நம்மலாம் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம். வாடகை வீட்டில் இருக்கிறனால நம்மளை நடத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. இஷ்டத்துக்கு காலி பண்ணு. இப்போ நாங்கள் போயிருக்காங்களா அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து அக்ரிமெண்ட்டே போடலை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். நான் எவ்வளோ சொன்னேன் அக்ரிமெண்ட் போடுங்கன்ட்டு. அந்த லேடி போடவே இல்லை. 25,000 கொடுத்துருந்தோம் அட்வான்ஸு. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் கையில் காசு இல்லை, நீங்கள் அதில் கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட் பார்த்து கொடுத்தா தான் எங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும்னா அவங்க பேசுகிறாங்க பாருங்க பேச்சு. அப்படி பேசுகிறாங்க. நம்ம வந்து போயிட்டு சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு எல்லா வீட்லேயுமே ப்ராப்ளமாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. நான் சில மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. நம்ம போகிறவங்கலாம் கெட்டவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. ஏங்க ஒரு 5,000 ரூபாவது கொடுங்கன்னா கூட அவங்க வந்து கொடுக்கல. புரியுதா அவங்களுக்கு? கொடுக்கல அவங்க. நம்மளும் எவ்வளோதான் பேசுறது. அம்மா அப்பாவுக்கு என்னென்னா, நீங்கள் தானே இந்த வீடை பார்த்து வச்சிங்க, அப்போ எங்களுக்கு வேறு வீடு பார்த்து வைங்க. நாங்கள் அப்புறம் சாம் சொன்னார், நீங்களே ஒரு வீடு நல்ல வீடாக பாருங்க ஆண்டின்ட்டு. நல்ல வீடு கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கும் நமக்கு தேவைகள் இருக்குல்ல. அட்வான்ஸ் ரெடி பண்ணணும். நம்ம காலி பண்ணி போகிறதுக்கு வண்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு காசு இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணணும். இன்னொன்று என்ன பிரச்சனைனா, சாம்க்கு இந்த ஃப்ளாப் சர்ஜரி நம்ம வாயில் அந்த பல்லுக்காக பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து சாமால் இன்னும் வெயிட் வந்து தூக்க முடியல. அவரால் இன்னும் அந்த நார்மல் ரொட்டீனுக்கு வர முடியல. அதனால என்னன்னா அது வேற ஒரே யோசனையாக இருக்குது. எப்படிடா வீடை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் அம்மா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது மாடி. இப்போ அங்கேருந்து நம்ம வந்து பொருளை கொண்டு வரணும். அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் இந்த மாதிரி வீடு காலி பண்ணும்போதெல்லாம். ஏன்னா அசால்ட்டாக இருக்குது ஜனங்களுக்கு. நீங்கள்லாம் என்னத்தை தான் கொண்டு போக போகிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. அம்மா போயிட்டு ஒரே மாதத்தில் 500 ரூபாய் வாடகை ஏற்றுனாங்க. அவங்க சின்ன ரூம் தான், 10க்கு 10 தான். அதுக்கு எவ்வளோ தெரியுமா வாடகை? 6,000 போனவொடனே 6,500 ஆக்கிட்டாங்க. ஆக்குனவங்க சும்மா இல்லை. அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, நீங்கள் அந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க. கேபி போய் நின்னா மூஞ்ச காட்டுறது அப்படியெல்லாம் பண்ணாங்க அவங்க. அம்மா இருந்து கீழே ஒரு வீட்டுக்கு 2 பேர் காலி பண்ணிட்டாங்க. அந்த 6 மாதத்தில் கரெக்டாக 5 மாதம் 5 மாதத்தில் 2 பேர் காலி பண்ணிட்டாங்க. இன்னொரு வீட்டில் 4 பேர் காலி பண்ணிட்டாங்க ஒரே வீட்டில். அப்போ நீங்கள் பாருங்கள். இன்னொரு வீட்டில் 4 பேருங்க ஒரே வீட்டுக்கு காலி பண்ணி போனாங்க. அவங்களும் ஏதோ சண்டை போட்டு தான் போனாங்க. அது மாதிரி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வீடு வாடகைக்கு விட்டுறாங்க. அதனால் அவங்க அந்த பேசிக் தெரிலன்னு நான் நினைக்கிறேன். இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். அதனால நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதில் நான் எங்கள் அம்மா அப்பா மேலே ஒரு தப்பு இல்லைங்க. யார் மேலேயும் தப்பு இல்லை. நமக்கு வாய்க்கிறவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. செல்ல ஹவுஸ் ஓனர்லாம் தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். அவங்கள மாதிரிலாம் சில பேர் அவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. எந்த தொலை பண்ணாமல் இது பண்ண சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க புத்தி இப்படி தான் இருக்குது. அதான் நான் நினைப்பேன், வாடகை வீட்டில் இருக்கிறனால எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜே காலியாக தாங்க கிடக்கும். எதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கல. அது மாதிரி தான் ரொம்ப மோசமாக எல்லாருமே நடந்துக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது சில மக்களுடைய எண்ணம். நம்ம எண்ணத்தில் வந்து எப்படி பிரதிபலிக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்தையும் வேதனையும் வந்து நம்ம கொடுப்போம். ஆனால்
எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, கொஞ்சமாவது ஒரு 5000 ரூபாவது கொடுங்கன்னா கூட அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சாட்டர்டே தான் ஏதோ அப்பா வந்து ரெடி பண்ணுறேன்னு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம போய் கொடுக்கணும். ஏன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு வந்து வர சொன்னாங்க. ஏன்னா அந்த வீடு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது, நல்ல ஹவுஸ் ஓனர். இப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகிறோம். ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு அதுக்கப்புறமா ரொம்ப மைண்ட் இதாகிடுது. என்ன பண்ணுறது, வேறு என்னமோ ஒன்று பேசணும்னு நினச்சேன், அதுதான் ரீசன். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா வம்புழுக்கிற மாதிரிங்க இருக்குது. அவங்களே பாவம், அப்பா காலையில் வேலைக்கு போயிடுவார், அம்மா இருப்பாங்க தனியாக. அப்புறமா அப்பா வந்து அப்பா 8:30க்கு அது மாதிரி தான் வருவாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சாமும் சொன்னார், நீங்கள் வேணா இங்கே வந்து இருங்க அங்கிள், எங்கள் கூட வந்து இருங்கன்ட்டு. அவங்க வந்து பர்சனலாக அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அப்பா வேலைக்கு போனால் தான் அடைக்க முடியும். ஏற்கனவே அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு வந்து நிறைய சாம் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை. என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு நல்ல மருமகன், நல்லாவே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹெல்ப்புக்குள்ள நாங்களும் தான் கொஞ்சம் கடன்லாம் லாக் ஆகிருக்கோம். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃபேமிலினா எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் வந்து இதுலேயே சொல்ல முடியாது நம்மளால். அதனால அப்படியே போயிட்டுருக்குது. சரி, சும்மா இருக்கிறத விட நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற கொஞ்சம் பொருளை வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த வாலில் பார்க்குறீங்களா, நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா, அவங்க வீட்டில் எதுக்கு தேவையில்லாத பொருள் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அம்மா. இப்போ இந்த பொருளை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனம் நான் வாங்கினதுங்க. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் தான் நமக்கு அறிவை தரணும். அவர் தான் அந்த விஸ்டம், ஜீசஸ் தான் விஸ்டம். நம்ம அதை நினச்சிக்கணுன்ட்டு இந்த வசனம் வந்து வாங்கினேன். இப்போ தான் கவரே பிரித்தேன் நான். அதுக்கடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், எங்களுக்கு ரொம்ப வேண்டிய எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள், எங்கள் ஆண்டி. எல்லாமே யூடியூப் மூலமாக கிடைச்ச சொந்தங்கள் தான் நமக்கு இன்னும் வர பக்கபலமாக இருந்து எல்லாத்துலேயுமே கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு, நிறைய பேர் டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் தான் எங்களை வந்து வாழ வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏசுவா உங்களை ஆசீர்வதிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வந்து கொடுத்த ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கூட வீடியோலாம் நம்ம போட்ட பார்த்திங்களா எங்கள் ஃப்ரெண்டு, அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது ஒரு இது. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம ஃபேமிலி தான், நியூ கிரியேஷன் ஃபேமிலிலேருந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்தது. உனக்கு என்ன வேணும் என் நாமமாக வாங்கிக்கோன்ட்டு அக்கா வந்து சொன்னாங்க. அதனால அக்கா நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் கிஃப்ட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமா நான் வாங்கிக்கிட்டேன். என் ஞாபகமாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும் க்ளோரி. அவங்க ஞாபகமாக நிறைய வீட்டில் இருக்குது, ஆனாலும் இதை வந்து இங்கே நான் தொங்க போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம எபி சமையல் அக்கா, நம்ம அக்காவுக்கு கொடுத்த கிஃப்ட். அக்கா, இந்த ஜெயமும் கத்தரால் வரும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்ட வேண்டியது, இது ரெண்டுமே அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இந்த பொம்மை வந்து கேவி பர்த்டே அன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஞாபகமாக அதுலேருந்து எடுத்த பொம்மை. இவாஞ்சலோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தார் அந்த தம்பி. இந்த ஒரு பொம்மை மட்டும் நான் எடுத்தேன். அதுக்கு அடுத்தது அதே தான், இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வாங்கி கொடுத்தது. இந்த வசனமும் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே சேம் பர்சன் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வசனமும் அதுவும் அக்கா வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ அக்கா வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. குடுவாஞ்சேரியில் இருக்காங்க அக்கா அவங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து நான் வாங்கினதுப்பா. இது வந்து கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டில் வாங்கி நாங்கள் போட்டது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கடிகாரம் வந்து இப்போ தான் வாங்கணும் ரீசெண்டாக. அவள் தான் இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெஸ்ட்டாக நாங்கள் பீச்சுக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பெயிண்ட் பண்ணி வாங்கினது. நாங்கள் தான் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டோம். அதுக்கடுத்தது பின்னாடி ஒரு இது இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூத்தக்கா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அசிரியா இருக்கான், பால் அசிரியா. அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் சவுகார்பேட்டைக்கு போயிருந்தோம். அப்போ அக்கா வந்து ஏதாவது வாங்கிக்கோ க்ளோரி, உனக்கு டெக்கரேஷன் தான் பிடிக்கும், நீ கிஃப்டாக வாங்கிக்கொன்ட்டு வாங்கி கொடுத்தது. இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், அது இங்கே வரணும். அது ஊக்கு விழுந்துச்சு. அதனால என்னை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்கனைசேஷன் பொருள் தான் வந்து விரும்பி ஆசைப்படுவேன் அழகுப்படுத்துறதுக்குன்னு. இப்போ என்னமோ என்னுடைய கெட்ட நேரம், எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனதுல இருந்து என் மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆனதுனால என்னால் வீடை எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. நான் அப்படியே லாக் ஆகிட்டேன்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் ஏஸ் பாக்கெட் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க அந்த பழைய க்ளோரி வேணும், பழைய க்ளோரி வேணும், டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம். எங்கள் ஐரினாக்கா அவங்களும் யூடியூப் சேனல் மூலமாக தான் ஃப்ரெண்ட். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க அந்த பழைய க்ளோரி வேணும், சின்ன சின்ன வேலையை கூட அவள் எழுதி அப்படி போடுவா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் என்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ தான் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்கடுத்தது இங்கே வாங்க, இது வந்து நம்ம மலேசியாவிலேருந்து சுமித்ராக்கா கொண்டு வந்தது பிளஸ் யுவர் ஹார்ட். இது மலேசியா கிஃப்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆமாம், இது ரெண்டுமே நான் வாங்கினது தான். இது வந்து கிஃப்ட்டு. நம்ம அக்கா ஒருத்தங்க இருக்காங்க ரேகா திருமணம், நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர் தான். இது ஒன்று வாங்கணும். இதுதான் நாங்கள் எங்கேயோ போயிருந்தோங்க, கோயம்புத்தூரா ஊட்டியா எந்த தெரில. அப்போ வந்து இது வாங்கினது. இதோடைய விலை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெறும் 100 ருபீஸோ எவ்வளோக்கோ கொடுத்தாங்க. சரி நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், நம்ம மிஸ்டர் செரிசன் சேனலுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி இந்த 2 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமாவை நமக்கு எனக்கும் சாம்க்கும் வெட்டிங் டேக்கு அன்றைக்கி கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க தேவையில்லாதெல்லாம் வச்சுருக்காங்க தூக்கி போடுங்கன்ட்டு. எல்லாமே அன்பாக எனக்கு கொடுத்தது, அது வந்து நான் தூக்கி போட முடியாதுல்ல, அவங்க ஞாபகமாக வச்சுக்கணும். அதுதான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். இந்த வசனம் பாருங்கள், 2015 பாட்டி கொடுத்தாங்க. பாட்டி இன்னும் இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா தெரியல. எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே ஒரு பாட்டி இருந்தாங்க, வயசான பாட்டி. அந்த பாட்டி எனக்காக வந்து இந்த வசனம் வந்து கொடுத்தாங்க. அவங்க ஞாபகமாக இன்னும் நான் வச்சிருக்கிறேன். இதே தான் நம்ம அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் ட்ராலி காமிச்சல ஆண்டி, அவங்க தான் இந்த வசனமும் வாங்கி கொடுத்தாங்க. அவர் 43 தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய இது நம்ம வீட்டில் கிஃப்ட்டு தான். நம்ம வந்து தேவையில்லாமல் போயெல்லாம் எந்த செலவுமே நான் பண்ணதில்லை. நான் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் அந்த தேவைகளை அந்த ஆசைகளை வந்து எனக்கு ஏஸ்பா வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. அதுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது கார்த்திகாக்கா கொடுத்தது கிஃப்ட் பண்ணது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா கொடுத்தது. இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா கொடுத்தது. இந்த கேண்டில், இந்த ஜாரு எல்லாமே சொல்கிறவங்க சொல்லுவாங்க, யாருக்காவது நான் கொடுத்தா அவங்க வேஸ்ட் தான் பண்ணுவாங்க க்ளோரி, நீனா அதை பத்திரமா வச்சுப்போ. இத்தனை வருஷமா நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க அதெல்லாம் கொடுத்து அப்படியே வச்சிருக்கிறேன் நான். இந்த ரேக் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணணுங்க, அப்படியே விட்டுறேன். இது வந்து இவாஞ்சலி அம்மா இருக்காங்களே, ஜோசப்போடைய மாமியார், அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வசனத்துக்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு வசனம் தான் யாருக்கோ கிஃப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரில. அது ஒரே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம தெரியாமல் ஏதோ கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் அக்கா கொடுத்த மிச்சம். அக்கா கொடுத்த 2 வசனமே நான் அப்படியே வச்சுருக்கேன். 3 வசனம் கிட்ட கொடுத்துருப்பாங்க அக்கா. 4 வசனம் எப்பவுமே அக்கா வசனம் வந்து கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வசனம் வந்து. அதே மாதிரி இது வந்து எங்கள் அண்ணா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே அவங்க எங்கள் குமாரன் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. பீங்காலாம் அந்த சேர இடத்துல போய் பீங்கா பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி டஸ்ட்டை எல்லாம் இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது இப்போது வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர் வாங்கணும். அதுதான் எங்களுடைய பெரிய ஏமா இருக்குது. ஏன்னா 2500 போடுறேன்னு இருக்காங்க போலல்ல கவர்மெண்ட்டில். அதனால் அதுக்கு வாங்கணும். அது ஒரு சிலிண்டருக்கே நமக்கு 8000 7,000 ஆகுது. அதனால தான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறோம். அதனால் ஒரு சிலிண்டர் அது வாங்கிட்டு ரேஷன் கார்டு புக் பண்ணணும். அந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது மாதிரி தாங்க போகுது நம்ம வாழ்க்கையில். ரொம்ப தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டோம்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மைண்டில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பர்சனெல்லாம் நம்ம ஏற்றி வச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையே போயிடுது. நம்ம வந்து நிறைய நேரத்தையும் வீணாக்கிட்டோம். நான்லாம் சொல்ல போனோம்னா நிஜமாவே என்னுடைய லைஃப்பை நான் வாழவே இல்லை தான் சொல்லுவேன். நானும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து எங்கள் லைஃப் போயிடுச்சு. இனிமையாவது அப்படி நம்ம வந்து ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்பவுமே எங்கள் நித்யானந்தா சொல்லுவார், நம்மளை வந்து யாராவது ஏதாவது கேட்குறாங்க, ஏதாவது இது பண்ணோம்னா அப்போ நம்ம வந்து நோ சொல்ல கற்றுக்கணும். அந்த நோ சொல்கிறது கற்றுக்கும் போது தான் நம்ம இது பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்சால் பண்ணணும், முடியலன்னா நோ, அதுதான் நம்ம சொல்லணும். அதெல்லாமே இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சாம் ஃபாலோ பண்ணுறாரோ இல்லையோ, நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கிறேன். முடியாத கட்டத்தில் நம்ம எது வேணால் பண்ணலாங்க. முடிஞ்ச டைமில் வந்து நம்ம நேரத்தை விட்டுட்டு, நம்ம வேலைக்கு போகிற நேரத்தை விட்டுட்டு யாருக்குமே எதுவுமே நிறைய பேர் இப்போ அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கூப்பிட்டா வந்துடணும், அவங்களுக்கு அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கே அம்மா வந்து திட்டுவாங்க அவங்க என்கிட்ட. வயசாகிடுச்சு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது.
அதனால் நீங்கள் நினைக்கிறீங்க வயசானவங்கள தனியாக விட்டுட்டோம் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்களே தனக்கான சில பேர் அவங்களுக்கான கஷ்டத்தையும் அவங்களே உருவாக்கி வச்சுருப்பாங்க, புரியுதா? அதை அவங்க கிளியர் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் வேறு மாதிரி. எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் வேணும். அம்மா வந்து சமைப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களால முடியலன்னா கூட இந்த ஊர் ஆயாங்க கிளவிங்கெல்லாம் கிச்சனில் எல்லாமே இருக்கவே இருக்காது. அது மாதிரி கேரக்டர் அம்மா. அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பீடி குடிப்பார். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில். அந்த பீடி குடிக்கிறத அவர் நிறுத்தவே மாட்டார். அதனால எனக்கு செம்ம கோவம் வரும். பீடி குடிக்கிறதுனால நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். இன்னும் கூட சரியாக பேச மாட்டேன் அப்பாண்ட. அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனால எனக்கு அதெல்லாம் கோபமாக வரும். சரி தனியாக இருந்துட்டு வரட்டும். எங்கள் அப்பா சொல்லுவார் 2 பேரில் ஒருத்தர் இல்லாமல் போவோம், அப்போ நீங்கள் கூட ஒருத்தவங்களை வச்சுக்கோங்கன்ட்டு. நாங்கள்லாம் கூட வச்சுக்காத ஆளாங்க. அவங்க வரல, அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அந்த கடன் அவங்க ரன் பண்ணி அடிக்க தான் செய்யணும். ஏன்னா பாதி கடனே எங்கள் மண்டை மேலே தான் இருக்குது. முடியாத கட்டத்தில் நம்ம இது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 அவங்களுது. அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பசங்க வந்து தனியாக அப்பா அம்மா விட்டுட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இல்லை, எல்லார் ஃபேமிலியுமே இருக்குது. கல்யாணம் ஆகிட்டு பசங்க தனியாக இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ ஜோசப்பு இப்போ தனியாக போய் தான் அவனுடைய லைஃப்பை பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் தெரியுது எல்லாமே. ஜோசப்பும் சரி, இவாஞ்சலிக்கும் சரி, அவங்க பசங்க கற்றுக்கிட்டு அடுத்தது அவங்களுடைய வளரும் போது எல்லாரும் தேவைன்ட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். எல்லாருக்குமே அப்படி தான். இப்போதைக்கு அவங்க 3 years கிட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்ட தான் இருந்தாங்க. நாங்களாம் 7 years கூட இருந்தோம். அவங்களுக்கு தெரியாதா? 7 years கூட இருந்தோம். இப்போ தான் வந்திருக்கோம். நானே வெளியில் கிட்டத்தட்ட நானும் 7-8 வருஷம் கூட தான் இருந்தேன். அதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வந்து அவங்க கதையை பார்த்துப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி எப்பவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைமதி ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க. நீ வந்து தனியாக போகிறதுக்கு நான் ஒரே பிரச்சனைனா ரொம்ப அழுதேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து குஜராத்தில் வாழ்ந்தாங்க, அங்கே இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணியிருக்காங்க. அதனால் அப்பா அம்மாவுக்கு இது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. அவங்க கதையை அவங்க பார்த்துப்பாங்க குளோரி அப்படி சொல்லி விட்டாங்க. ஆமாம்ல, நம்மளை பற்றி வளர்த்தது அவங்க தான். அவங்களுக்கு எங்கேனாலும் சர்வே பண்ண தெரியும். நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த அளவு நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டு, அடுத்து தான் மிச்சதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இப்போ தான் நான் அந்த இதுக்கே ஃபார்முக்கே வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நாள் லேட்டாக. நம்மளை குடும்பமாக நேசிக்கிற சில பேர் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அவங்க நம்ம கஷ்டத்தில் நஷ்டத்தில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். நானும் சாமெல்லாம் உடம்பு சரியாமல் படுக்கும்போது தான் நிறைய பேரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமே. நம்மளுக்குன்னா ஒன்றும் ஆனால் கூட யாருமே வந்து எட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம கதையை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து அந்த நற்கிரியே சேரும் பார்த்தீங்களா, நல்ல விஷயம் சேரும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம விட்டுறே கூடாது. நம்ம லைஃப்பில் யார் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம இப்படி தான். நம்ம நல்லது தான் செய்வோம். யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டால் ஹெல்ப் தான் பண்ணுவோம். அதை நோன்னு சொல்ல மாட்டோம். அந்த கேரக்டருக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன்னா ஏசுப்பா எல்லாருக்குமே தீமை செஞ்சவங்க கூட ஏசுப்பா நன்மை தான் செஞ்சார். சொல்லுங்க, அவர் மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஆக முடியாது. ஆனால் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வர நம்ம அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாற்றிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வரும் பழம் வச்சு